வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கான பதிவு. ஏற்கனவே வேலையில் இருக்கேன், நான் கவர்மெண்ட் வேலையில் தான் இருக்கேன், இருந்தாலும் நான் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். பேப்பர் 2 பேப்பர் 1 ரெண்டு பேருக்குமே இந்த கேள்விகள் வரும். 8th ஈஸியாக இருக்கிற கேள்விகளை எடுத்து பேப்பர் 1 கொடுத்துருவாங்க. அதில் எது டஃப்பாக இருக்கோ, எந்த வரியை கேட்கணுமோ அது பேப்பர் 2க்கு போகும். ஈஸியான கேள்விகளும் இடம்பெறும், டஃப்பான கேள்விகளும் இடம்பெறும். நம்ம வேலையில் இருக்கோம், நம்மளால் படிக்க முடியாதுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்கள் படிக்கிற வேலையிலே தான் இருக்கீங்க அப்படிங்கும்போது ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். எவ்வளவோ பார்த்தாச்சு, எவ்வளோ பேரை சமாளிக்கிறோம் ஒரு நாளைக்கு, அதுவும் டீச்சராக இருக்கிறவங்க. இதை ஈஸியாக சமாளிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிட முடியும், படிக்கலாம். முதல் கேள்வி, எஸ்ஜிடி படிக்கிறவங்க இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எஸ்ஜிடி எக்ஸாமும் கண்டிப்பாக வருது. இதுக்கு முன்னாடி நம்ம 100 கேள்விகள் பார்த்துட்டோம். ரிவைஸ் பண்ணுற மாதிரி 8th ரிவைஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தீங்க. நீங்கள் கேட்ட பதிவு தான். 100 கேள்விகள் பார்த்தாச்சு. இதில் ஒரு 50 கேள்விகள் பார்க்குறோம். இந்த 150 கேள்விகளுமே நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவு ஆன்சர் பண்ணிட முடியும். கேள்வியை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. ஒரு தடவை படிக்கிறத விட 10 தடவை ஞாபகப்படுத்திக்கோங்க. 3 வாரம் கழித்து திரும்பவும் ரிவைஸ் பண்ணுங்கள். ஒன்றுத்தையுமே 3 வாரத்துக்கு ஒரு தடவை திரும்ப ரிவைஸ் பண்ணணும். எஸ்ஜிடி படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், படிச்சுட்டேன்னு மூடி வச்சிடாதீங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். சரி, முதல் கேள்வி பார்க்கலாம். தவறான இணையை தெரிவு செய்க. தவறான இணையை தெரிவு செய்க. தூத்துக்குடி முத்து நகரம், திருவண்ணாமலை மழை நகரம், சிவகாசி குட்டி ஜப்பான், மதுரை தூங்கா நகரம். இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் தவறானது எதுன்னு கண்டுபிடிக்க முடியுதா? தவறானது திருவண்ணாமலை தீப நகரம்னு வரணும், மலை நகரம் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து கூற்று பாருங்கள். கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, மாங்கனி நகரம் என்னும் சிறப்பு பெயர் கொண்ட சேலம் மாவட்டத்தில்தான் ஜவ்வரிசி அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றியுமே கொடுத்துருப்பாங்க. சேலம் மாநகரம் மாங்கனி நகரம்னு சொல்லுவாங்க. சேலத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்கலாம். மாங்கனி நகரம். இங்கே என்ன அதிகமாக உற்பத்தி செய்யப்படுதான்? ஜவ்வரிசி. தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே ஜவ்வரிசி இந்த மாவட்டத்தில் தான் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுது. அதை கூட கேட்கலாம். ஜவ்வரிசி அதிக அளவில் உற்பத்தி பண்ணுறாங்க. அடுத்து, ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் கொடைக்கானல் சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இதில் 2 கேள்வி இருக்குது. ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுறது எது? ஏற்காடு. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. ஏற்காடு எந்த மாவட்டத்தில் இருக்குது? சேலம் மாவட்டத்தில் தான் இருக்குது. இங்கே வனஸ்பதி தயாரிக்கிறதுலாம் நிறைய நடக்குது. ஆனால் முக்கியமாக கேட்குறது இந்த மாங்கனி நகரம், ஜவ்வரிசி அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. ஏற்காடு, ஏழைகளின் ஊட்டின்னு அழைக்கப்படுறது ஏற்காடு, இதை கேட்பாங்க. இதில் கூற்று 2 தவறு. இங்கே கொடைக்கானல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் இது தவறு. இப்போ ஆன்சர் என்ன வரும்? கூற்று 1 மட்டும்தான் சரி அப்படிங்கிறது தான் வரும். அடுத்து 103வது கேள்வி பாருங்கள். கொங்கு மண்டலங்கிற பகுதி வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்க மதுர்க்கரை அப்படின்னு 4 எல்லையுமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 4 எல்லைக்குட்பட்டு தான் கொங்கு மண்டலம் இருக்குது அப்படின்னு பாடினது யார் அப்படின்னு கேட்குறாங்க. கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கிற பாடலில் கவிஞர் கார்மேக கவிஞர் தான் இதை சொல்லியிருப்பார். சொன்னது கார்மேக கவிஞர். பாடல் கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கிற பாடல். ஆன்சர் ஏ தான் ஆன்சர். அடுத்து 104வது கேள்வி பாருங்கள். கன்னிவாடி என்னும் நாவலுக்கு சிறந்த சிறுகதை இலக்கிய சிந்தனை விருது யாருக்கு கிடைச்சது? காலம் உடன் வரும் அப்படிங்கிற துணைப்பாடம் 8th புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த பாடத்தை சொன்னவர் இவர் தான், சிங்கராயன். கன்னிவாடி சிங்கராயன் சிவக்குமார்னு சொல்லுவாங்க. இவர் திருப்பூரில் பிறந்தவர். திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தது தான் கன்னிவாடி. இவர் 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்காரு. என்ன, உப்புக்கடலை குடிக்கும் பூனைன்னு ஒரு சிறுகதை இருக்குது. அப்புறம் இலக்கிய சிந்தனை விருது கிடைச்சது இவருக்கு தான், சிங்கராயன் சிவக்குமார். ரெண்டுமே சிசின்னு வரும், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கராய சிவக்குமார். இவர் கன்னிவாடிங்கிற ஒரு நூலும் எழுதியிருக்காரு. குணச்சித்திரங்கள் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. உப்புக்கடலை குடிக்கும் பூனைகள் அப்படிங்கிற 3மே இவரோட நூல் தான். அந்த நூல்களை கொடுத்து கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 105வது கேள்வி. புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம ரிவைஸ் பண்ணல, கேள்விகள் இந்த மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பாருங்கள், கூற்று காரணம் இந்த மாதிரி கேட்பாங்க. திருந்து என்பது தன்வினை, திருத்து என்பது பிறவினையாகும். ஓடு என்பது தன்வினை, ஓட்டு என்பது பிறவினையாகும்.
இப்போது கண்ணன் திருந்தினான் அப்படிங்கிறது தன்வினை. கண்ணன் திருத்தினான், கண்ணன் திருத்தினான் அப்படின்னா வேற யாராவது ஒருத்தரை தான் திருத்த முடியும். அப்போது இந்த இந்துக்கும் இத்துக்கும் தான் டிஃப்ரெண்ட்டு. திருத்தினான் இத்து வந்தது அப்படின்னா அது பிறவினையில் சேரும். அதே மாதிரி தான் கண்ணன் ஓடினான் அப்படின்னா அது தன்வினை. கண்ணன் யாரையாவது ஒருத்தரை ஓட்டினான், இல்லை கண்ணன் மாடு ஓட்டினான், கண்ணன் ஓட்டுவித்தான் அப்படிலாம் வந்தது, இட்டு டூ வந்தது அப்படின்னா அது பிறவினையில் சாரும். இதுதான் கொடுத்துருக்காங்க, அப்படியே பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு விளக்கம் பாருங்கள். எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது செய்வினை, எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை. அப்போ இங்கே என்ன வரும் ஆன்சர்? கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்று காரணத்திற்கு சரியான விளக்கம், கூற்றுக்கான சரியான விளக்கம் காரணம் அப்படின்னு வரும். அடுத்து மரபு தொடர்களில் தவறான பொருளை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. மரபு தொடர்கள் பாருங்கள். கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது இயலாத செயல்னும், கம்பி நீட்டுதல் உடனடியாக உள்ளே வருதல், அவசர குடுக்கை அப்படிங்கிறது எண்ணி செயல்படாமை, காணல் நீர் அப்படிங்கிறது இருப்பது போல தோன்றும் ஆனால் இருக்காதது. இதில் தவறான ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. தவறான ஒன்று என்ன? ஆன்சர் கம்பி நீட்டுதல் அப்படின்னா உடனடியாக வெளியேறுதல்னு அர்த்தம். அவன் கம்பியை நீட்டிட்டான் அப்படின்னா உடனடியாக எஸ்கேப் ஆகிட்டான்னு அர்த்தம். இங்கே உடனடியாக உள்ளே வருதுன்னு போட்டிருக்கா, அதனால் இது தவறு. அடுத்து டையிங், டிஒய்இஐஎன்ஜி, டையிங் என்னும் ஆங்கில கலைச்சொல்லின் சரியான தமிழ் பொருள் நெசவா, சாயமா, நூலா, தையல் கலையா? டையிங் அப்படிங்கிறது சாயம் ஏற்றுதல். டையிங்னா சாயம் ஏற்றுதல். அடுத்து பாருங்கள், குற்றால குறவஞ்சி அப்படிங்கிறதுல இது புதுசாக சேர்த்துருக்காங்க. இது 11th உள்ள பாட்டுன்னு நினைக்கிறேன். சிங்கி பெற்ற பரிசு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக நாட்டுப்புற பாட்டு ஒன்று சேர்த்துருக்காங்க. இது திரிகூட ராசப்ப கவிராயரோட பாடல். குற்றால குறவஞ்சியில் சிங்கி பெற்ற பரிசுகளான சிலம்பு, படாகம், கெச்சம், தண்டை இதெல்லாம் எங்கு அணியும் நகைகள்னு கேட்குறாங்க. எந்த பகுதியில் அணியப்படுபவை? என்னென்ன? சிலம்பு, பாடகம், கெச்சம், தண்டை. இது எல்லாமே நம்ம தண்டையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இல்லை? காலில் அணிபவை எல்லாமே காலில் அணிகிறதா அந்த திரிகூட ராசப்ப கவிராயங்கிற பாடலில் இது வருது. திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என்று போற்றப்படும் நூல் நீங்கள் 2024 அதுக்கு முன்னாடி புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா 11th புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். 11th புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு இருக்கும். திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என்று போற்றப்படும் நூல் எது? ஆன்சர் திருக்குற்றால குறவஞ்சி. திருக்குற்றால குறவஞ்சி தான் திரிகூட ராசப்ப கவிராயரோட கவிதை கிரீடம்னு அழைக்கப்படுது. திருக்குற்றால கோவில் வித்வான் என்று சிறப்பு பெயர் பெற்றவர் யாருன்னு கேட்கலாம். இந்த திரிகூட ராசப்ப கவிராயர் தான் என்னன்னு சொல்லுவாங்க? திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வானாக இருந்தவர் இவர் தான். இவர் என்னென்ன நூல் எழுதியிருக்காரு அப்படின்னா திருக்குற்றால தலப்புராணம், திருக்குற்றால மாலை, குழல்வாய் மொழி பிழைத்தமிழ். இந்த நூல் எல்லாமே எழுதுனது இவர் தான். இவரோட கவிதை கிரீடமாக இருக்கிறது எது அப்படின்னா இந்த திருக்குற்றால குறவஞ்சி தான். 110வது கேள்வி பாருங்கள். பெருந்தலைவர் காமராஜர் தொடங்கிய மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டம் என கொண்டு வந்தவர் யார்? மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டம்னு மாற்றினது இவர் தான் நம்ம எம்ஜி ராமச்சந்திரன். அடுத்து 111வது கேள்வி பாருங்கள். 2 கூற்று கொடுத்துருக்காங்க. எம்ஜி ராமச்சந்திரனின் பற்றிய 2 கூற்றுகளை தேர்க. கேரளாவை சேர்ந்த எம்ஜிஆரின் குடும்பம் பின்னர் இலங்கைக்கு குடிபெயர்ந்தது. எம்ஜிஆர் இலங்கையில் கண்டியில் பிறந்தார்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எம்ஜிஆரின் தந்தை இறந்த பிறகு அவரது தாயார் குழந்தைகளுடன் தமிழ்நாட்டுக்கு கும்பகோணத்தில் குடியேறினார். இந்த 2 கூற்றும் சரியானு கேட்டிருக்காங்க. கோபாலன் சத்யபாமா 17வது நாளில் பிறந்திருப்பார். 17 வருஷமும் 17, அவர் பிறந்ததும் 17. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஜனவரி 17 1917 பிறந்திருப்பார். இவர் கும்பகோணத்துக்கு குடியேறினாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2மே சரியானது. 2 கூற்றுகளும் சரியானவை. அடுத்து 112வது கேள்வி பாருங்கள். எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா பட்டத்தையும் டாக்டர் பட்டத்தையும் வழங்கியது யார்? பாரத ரத்னா பட்டம் வழங்கினது யார்? ஃபஸ்ட்டு பாரத ரத்னா, அடுத்து டாக்டர் பட்டம். பாரத ரத்னா யார் கொடுப்பா? கண்டிப்பாக இந்திய அரசு தான் கொடுத்துருக்கோம். அப்போது டாக்டர் பட்டம் வழங்கினது யார் அப்படின்னு தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணிடலாம். டாக்டர் பட்டம் வழங்கினது யார் தெரியுமா? சென்னை பல்கலைக்கழகம் தான் டாக்டர் பட்டத்தை வழங்கியிருக்கோம். அப்போது இந்திய அரசு
சென்னை பல்கலைக்கழகம். இது 2 தான் சரியான விடை. டாக்டர் பட்டம் கொடுத்தது சென்னை பல்கலைக்கழகம். பாரத ரத்னா கொடுத்தது இந்திய அரசு. 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை எம்ஜிஆர் சிறப்பாக நடத்திய இடம் எது? 5ஆம் உலக மாநாட்டை நடத்தினது யார்? எம்ஜிஆர் தான். எங்கே நடத்தினார்? மதுரையில் நடத்தினார். மதுரையில் நடத்தும்போது தான் தஞ்சாவூரில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகம், 7th தமிழ் பல்கலைக்கழகத்தை கொடுத்துருப்பாங்க தெரியுமா? மேலேருந்து பார்த்தா தமிழ்ங்கிற மாதிரியே கட்டடம் இருக்கும். அதுக்கு இடத்த ஒதுக்கி அறிவித்தது, தமிழ் பல்கலைக்கழகம் நடத்தணும்னு அறிவித்ததும் நம்ம எம்ஜிஆர் தான். பொன்மனச் செம்மலாக வளர்ந்தார்னு போட்டிருப்பாங்க. 114வது கேள்வி பாருங்கள். தூத்துக்குடி மாவட்டம் இடைச்சேவல் ஊரில் பிறந்து பிரசண்ட விகடன், சக்தி, தமிழ் நேசன் அப்படின்னு 3 ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு நம்ம கு. அழகிரிசாமி. பூ கிடையாது, கூன்னு போட்டுங்க, தவறாக பிரிண்ட் ஆகிருக்கு. கு. அழகிரிசாமி தான் 3 இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. பிரசண்ட விகடன், சக்தி, தமிழ் நேசன். இது மட்டும் இல்லாமல் ஒரு நூல் எழுதியிருக்காரு. 3 நூல் கொடுத்துருக்கானுங்க. புது வீடு புது உலகம் அப்படிங்கிறது ஒரு நூல். 3 பிள்ளைகள், கவி சக்கரவர்த்தி. இந்த 3 நூலில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு கூட கேட்கலாம். நமக்கு இவர் சிறுகதை எழுதியிருக்காரு. சிறுகதையோட நூல் வெளியில் எழுதியிருக்கோம். இவர் இடைச்சேவல் ஊரில் பிறந்திருக்காரு. இடைச்சேவலுங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. அங்கே பிறந்தது யார்? நம்ம அழகிரிசாமி தான் பிறந்திருக்காரு. அடுத்து 115வது கேள்வி. இடைச்சொற்கள் இடைச்சொற்கள் பற்றி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? கூற்று 1. பெயர்ச்சொற்கள் வினைச்சொற்களைப் போல இடைச்சொற்கள் தமிழில் மிகுதியாக இல்லை. ஆயினும் இடைச்சொற்கள் மொழி பயன்பாட்டை முழுமையாக்குகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்த கூற்று, இன்னொரு கூற்று பாருங்கள். இடைச்சொற்கள் 2 பெயர்ச்சொற்களுக்கு இடையிலோ முன்னுமோ பின்னுமோ இணைந்து அச்சொற்களின் பொருளை தெளிவுபடுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்றை கவனமாக படிங்க. ஒரு வார்த்தையாக இருந்தாலும் தெளிவாக படித்தா தான் வரும். பெயர்ச்சொற்கள் வினைச்சொற்கள் ஆகியவற்றைப் போல இடைச்சொற்கள் தமிழில் மிகுதியாக இல்லை. இருந்தாலும் மொழி பயன்பாட்டுக்கு முழுமையாக இடைச்சொற்கள் தான் பயன்படுது. இந்த வேற்றுமை உருபு, விகுதி, சாரியை இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஓம உருபு, சொல்லுருபு, இது எல்லாமே என்ன சொற்களில் தான் வரும்? இடை சொற்களில் தான் வரும். இதுதான் மொழி பயன்பாட்டுக்கு ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூற்று சரி. அதே மாதிரி இடைச்சொற்கள் 2 பெயர்ச்சொற்களுக்கு இடையில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது சரியா? கிடையாது. இடைச்சொற்கள் வினை மற்றும் பெயர்ச்சொற்கள் 2க்கும் இடையில வரும். பெயர்ச்சொல்லுக்கும் இடையிலையும் வரும், வினைச்சொற்களுக்கு இடையிலையும் வரும், முன்னாடியும் வரும், பின்னாடியும் வரும். அது எல்லாமே சரி. இந்த 2 பெயர்ச்சொற்கள்னு கொடுத்துருக்காங்களா, அது மட்டும் தவறு. வினைச்சொற்கள் பெயர்ச்சொற்கள்னு கொடுத்துருந்தா தான் இந்த சென்டென்ஸ் சரியாக இருக்கும். அப்போது கூற்று 2 தான் தவறானது. கூற்று 2. அப்போது கூற்று 1 மட்டும் சரி அப்படின்னு கொடுக்கணும். இதான் இதற்கு சரியான விடை. அடுத்து 116வது கேள்வி பாருங்கள். பின்வரும் தொடர்களில் பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. அதாவது தன்மை ஒருமை வந்தால் என்ன கொடுக்கணும், தன்மை பன்மை வந்தால் என்ன கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டேப்லெட் காலமே கொடுத்துருப்பாங்க. எதிர்மறை சொற்கள் வரும்போது அதை செய்தது நான் அன்று. நான் அப்படிங்கிறது என்ன? நான் அப்படிங்கிறது தன்மை ஒருமை. அப்போது அன்றுன்னு வரக்கூடாது, அல்லேன்னு வரணும். நான் அல்லேன். தன்மை ஒருமைனா அல்லேன். பானையை உடைத்தது கண்ணன் அல்ல. கண்ணன்கிறது படற்கை ஆண்பால், அதுக்கு அல்லன்னு வரணும். பானையை உடைத்தது கண்ணன் அல்லன்னு வந்திருக்கணும். அல்லன்னு வந்ததுனால இது தவறு. அடுத்து மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர்கள் அன்று. பலவின் பால், ஒன்றன் பாலில் வர்றது. மல்லிகைங்கிறது ஒன்றன் பாலுக்கு வரும் இல்லையா? அப்போது ஒன்றன் பால் பூக்கும் மலர் ஒருமை தானே வந்திருக்கு. அப்போது ஒன்றன் பாலுக்கு அகுது அன்றுன்னு வரும். மலர் அன்றுன்னு வரணும். அன்றுன்னு வந்துனா தான் ஒன்றன் பாலுக்கு வரும். படற்கை ஒன்றன் பால், மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர்கள் அன்று அப்படின்னு வரணும். இங்கே பாருங்கள். சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர். சித்தர்கள் அப்படின்னா படற்கை பலர்பாலில் வருது. சித்தர்கள் அப்படிங்கும்போது பலர்பாலில் வருது இல்லையா? படற்கை பலர்பால் வரும்போது அல்லருங்கிறது சரி. இந்த 4 சென்டென்ஸில் சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர் அப்படிங்கிறது மட்டும்தான் சரியானது. இதே அதை செய்தது நான் அல்லன் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா, அல்லேன் சாரி, அதை செய்தது நான் அல்லேன்னு வந்துருந்துச்சுன்னா இது சரி. பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் என வந்துருந்துச்சுன்னா செகண்ட் சரி. ஆனால் அல்லன்னு வந்திருக்கு, அதனால தவறு. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்றுன்னு வந்துருந்துச்சுன்னா 3 சரி. சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர்.
படற்கை பலர்பாலுக்கு அல்லர்னு வரணும். இது படற்கை பலர்பால் அல்லர் கரெக்டாக வந்திருக்கு. அப்போது 116க்கு டி தான் ஆன்சரு. அடுத்து 117வது கேள்வி பாருங்கள். சட்டமன்ற உறுப்பினர் என்பதன் ஆங்கில சொல்லாக்கம் எது? சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிங்கிறது தான் சட்டமன்ற உறுப்பினருக்கான ஆங்கில சொல்லாடல். 118வது கேள்வி பாருங்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எழுதுனது யார்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எழுதுனது திருமந்திரத்தின் ஆசிரியர் யார்? திருமூலர் எழுதின பாட்டு. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமீன் நமனில்லை. படமாட கோயில் அப்படின்னு வரும்ல, நன்றே நினைமீன் நமனில்லை சென்றே புகும்கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலைபெற நினைத்து உய்மீனே நீர் நினைத்து உய்மீனே அப்படின்னு வரும். பாடல் நினைவு கூறதா சொல்கிறேன், சரியாலன்னா ஒரு மிஸ்டேக் வந்துன்னா மன்னிச்சிடுங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது திருமூலர் எழுதின பாடல். படமாட கோயில் பகர்வர்க்கு ஒன்று இயல் நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆஹா அப்படின்னு வரும். இந்த பாட்டு திருமூலர் எழுதினது. வரிகள் கொடுத்தா கரெக்டாக சொல்லிடுங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நமன் என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. நமன் அப்படின்னா என்ன வரும்? யமன் வரும். தேவனை நினச்சி நீ இருந்தேன்னா நமனை பற்றி கூட உனக்கு பயனும் இல்லை, யமன் வருவான்னு கூட நீ பயப்பட தேவையில்லைன்னு சொல்லியிருப்பார் திருமூலர். அடுத்து 119வது கேள்வி பாருங்கள். தமிழ் 3000 அப்படிங்கிற பாட்டு. இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் இந்த பாட்டு. சித்தம்னா உள்ளம், நம்பர் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் இந்த பாட்டில். நம்பர் அப்படின்னா யாரை குறிக்குது அப்படின்னா அடியார்களை குறிக்குது. நம்பர் கொன்று ஈயல் அப்படின்னா நம்பருங்கிறது அடியாரை குறிக்கும். உய்மீன் அப்படின்னு கூட ஒரு வார்த்தை வரும். உய்மீன் அப்படின்னா ஈடேறுங்கள் அப்படின்னு வரும். உய்மீன் அதுக்கு ஈடேறுங்கள் அப்படின்னு பொருள். அடுத்து பாருங்கள். இது வந்து 4 வரியாக இருக்கும். 4 சீரோட 4 வரியாக இருக்கும். 2 பாட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பாட்டுமே வந்து அளவடியில் வரும். 4 வரி இருந்ததுன்னா அது அளவடி. தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் எது? திருமந்திரம். தமிழ் 3000 என்று அழைக்கப்படுவது 3000. இது 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் அறியப்படுவர். 14 சித்தர்களில் ஒருவராகவும் அறியப்படுறது யார்? திருமூலர். திருமூலர் எழுதுனது தான் இந்த தமிழ் 3000. திருமூலர் எழுதுனது தமிழ் 3000. அவர் 14 சித்தர்களில் ஒருத்தராக வருவார், 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் வருவார். இந்த தமிழ் 3000 எத்தனாவது திருமுறையாக இருக்குதுன்னு தெரியுமா? தமிழ் 3000 10ஆம் திருமுறையாக இருக்குது. சரி, 120வது கேள்வி பாருங்கள். அறிவை அறிவுக்கு ஆனந்த வெள்ளமதாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரமே. அறிவை அறிவோர்க்கு அப்படின்னு வரணும். அறிவை அறிவோர்க்கு ஆனந்த வெள்ளமதாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரமே என்று பாடியவர் யார்? கள்ளக்கருத்தை கட்டோடு அறுத்தவருக்கும் உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே அப்படின்னு பாடியிருப்பார். பராபரமேன்னு பாடின இன்னொருத்தர் இருக்கார். ஆனால் இந்த பராபரமே பாட்டு குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பு. குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பு தான் இந்த வரிகள். அறிவை அறிவோர்க்கு ஆனந்த வெள்ளமதாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரமே என்று பாடியவர் குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பு. அடுத்து 121வது கேள்வி. குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பு பற்றிய தவறான கூற்றை தெரிவு செய்க. டீச்சர் தானே நீங்கள், அப்போது தவறானதை ஈஸியாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சலாமா? குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பின் இயற்பெயர் சீதக்காதி. சந்திரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய பகுதிகளில் இவர் ஞானம் பெற்றார். எக்காலக்கண்ணி, மனோன்மணிய கண்ணி ஆகியவற்றை இவர் இயற்றியிருக்காரு. எக்காலக்கண்ணி, மனோன்மணிய கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி இதெல்லாம் கூட இவர் தான் எழுதியிருப்பார். ஐம்பொறிகளை அடக்கி நல்வழிப்படுத்தும் முறைகளை கூறுவது குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பின் பாடல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை எது தவறு? குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்பின் இயற்பெயர் வந்து சீதக்காதி கிடையாது. சுல்தான் அப்துல் காதிர் அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய இயற்பெயர். சுல்தான் அப்துல் காதர் அப்படிங்கிறது தான் குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்போட இயற்பெயர். பேலன்ஸ் எல்லாமே சரி. ஐம்பொறிகளை அடக்கி நல்வழிப்படுத்தும் முறைகளை கூறுவது குன்னங்குடி மஸ்தான் சாஹிப்போட பாடல்கள் தான். ஆன்சர் வந்து தவறானது. இயற்பெயர் மட்டும்தான் தவறானது. அடுத்து 122வது கேள்வி பாருங்கள். இந்த கேள்வியை அடிக்கடி கேட்டிருக்காங்க. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய தடவை கேட்டாங்க. இந்த கேள்விக்கு ஆன்சர் அயோத்தியதாச பண்டிதர். அயோத்தியதாச பண்டிதர். 1907ஆம் ஆண்டு சென்னையில் அயோத்தியதாச தொடங்கிய இதழ் மற்றும் அதன் விலை என்ன? 1907
அயோத்தியதாசர் ஒரு இதழை தொடங்குறாரு, சென்னையில் தான் தொடங்குறாரு. அதோட பேர் ஒரு பைசா தமிழன். பேர் ஒரு பைசா தமிழன், ஆனால் விலை காலனா, விலை வந்து காலனா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதோட பேரை மாற்றிருப்பார். என்னன்னு மாற்றிருப்பார்? தமிழன் என்று மாற்றினார். அது வந்து என்ன இதழ்? வார இதழ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பைசா தமிழன்கிறது ஒரு வார இதழ். அதுக்கப்புறம் இதை தமிழன் என பெயர் மாற்றினாங்க. அடுத்து அந்த இதழில் பகுத்தறிவு சிந்தனை தான் அதிகமாக கூறியிருப்பார். பகுத்தறிவுக்கு இவர் தான் முக்கியமான காரணம். யாருக்கும் முன்னாடியே, பெரியாருக்கும் முன்னாடியே இவர் இருந்திருப்பார். என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கு சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா பண்டிதமணி அயோத்தியதாசரும் தங்கவயல் அப்பாதுரையாரும் ஆவார்கள் என்று சொன்னது யார்? என்னோட பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கும் கருத்துக்குமே இவங்க தான் முக்கியம் அப்படின்னு 3 பேரை சொல்லியிருக்காரு. பண்டிதமணி, அயோத்தியதாசர், தங்கவயல் அப்பாதுரை அப்படின்னு சொன்னது நம்ம பெரியார் தான். பகுத்தறிவு அப்படின்னு வந்துட்டாலே பெரியார் தான். அடுத்து அயோத்தியதாசர் பற்றிய தவறான கூற்றை தெரிவு செய்க. அயோத்தியதாசர் பற்றிய தவறான கூற்று: புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம். இதெல்லாம் வந்து அவர் எழுதின நூல் தான். அடுத்து புத்தர் சந்திரப்பா அதெல்லாம் கூட இருக்கும். இதெல்லாம் வந்து அயோத்தியதாசர் எழுதிய நூல்கள். அடுத்து திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடு அடிப்படையில் விளக்கங்கள் எழுதியவரும் அயோத்தியதாசர் தான். 1892ஆம் ஆண்டு திராவிட மகாஜன சங்கத்தை தோற்றுவித்து ஒடுக்கப்பட்டோர் உரிமைக்காக பாடுபட்டார். அந்த திராவிட மகாஜன சங்கமே வந்து ஒடுக்கப்பட்டோர் உரிமைக்காக தொடங்கப்பட்டது தான். 1892ஆம் ஆண்டு தான் வந்து திராவிட மகாஜன சங்கத்தை அவர் தோற்றுவித்தார். இது ஒடுக்கப்பட்டோருக்காக தொடங்கப்பட்டது தான். டி பாருங்க, 1845ஆம் ஆண்டு சென்னையில் பிறந்த அயோத்தியதாசரின் இயற்பெயர் மாணிக்கராயன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறானது? மாணிக்கராயன் அப்படிங்கிறது தான் தவறு. அவரோட இயற்பெயர் என்னது? காத்தவராயன். சென்னையில் தான் பிறந்திருப்பார். அவரோட இயற்பெயர் காத்தவராயன். இது மட்டும் இங்கே தவறானது, பாக்கி எல்லாமே சரியானது. அவரை பற்றி படிச்சுக்கோங்க. அடுத்து 126வது கேள்வி பாருங்க. சிறுகதை மன்னன் என போற்றப்படும் புதுமைப்பித்தன் யார்? புதுமைப்பித்தன் தான் வந்து சிறுகதை மன்னன். அவரோட இயற்பெயர் என்னன்னு கேட்குறாங்க. புதுமைப்பித்தன் வந்து சிறுகதை மன்னன், அதை நினைவு வச்சுக்கோங்க. அவரோட இயற்பெயர் வந்து சோ விருத்தாச்சலம் அப்படிங்கிறது தான் அவரோட இயற்பெயர். இவர் வந்து திறனாய்வாளராகவும் இவர் அறியப்படுறாரு. சிறுகதையில் புது புது உத்திகளை பயன்படுத்தினது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏற்கனவே. அதுவும் நம்ம சோ விருத்தாச்சலம் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட புதுமைப்பித்தன் தான். இவர் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது, இது எல்லாம் வந்து இவரோட புகழ்பெற்ற சிறுகதைகள். இவருக்கு 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை இவர் எழுதியிருக்காரு. அடுத்த கேள்வி பாருங்க. காண முயல் எய்த அம்பினின் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என்ற குறளில் இடம்பெற்றுள்ள அணி என்ன? சின்னோண்டு முயலை போய் அடிச்சுட்டு அந்த அம்பை வச்சுருந்தேன்னா அது பெருமை கிடையாது. ஒரு பெரிய யானையை குறி வச்சு அடிச்சுட்டு அது தவறி போயிருந்தால் கூட தப்பில்லை. ஆனால் நீ உன்னோட எண்ணம் வந்து பெருசாக இருக்கணும். பாரதியார் சொல்லுவார்ல, பெரிதினும் பெரிதுகேள்னு சொல்லுவார்ல, அதை மீன் பண்ணி தான் இந்த குறள் வருது. உன்னோட முயற்சி பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குறள் சொல்லுது. ஆனால் இதில் முயற்சிங்கிறதோ பெருசுங்கிறதோ எந்த வார்த்தையுமே இல்லை. ஒரே ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு மீனிங்கை நம்மளே புரிஞ்சுக்க வைக்கிறாங்க. மீனிங் ஏதாவது இதில் கொடுத்துருக்காங்களா? எதுவுமே இல்லை. எக்ஸாம்பிளை மட்டும் கொடுத்துட்டு மீனிங்கை நம்மளே புரிஞ்சுக்க வைக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி வர்றது தான் வந்து பிரிது மொழிதல் அணி. அந்த மாதிரி பிரிது மொழிதல் அணியில் வெறும் ஓமை மட்டும்தான் இருக்கும், எந்த மீனிங்கும் இருக்காது. மீனிங்கை நாமளே வந்து ஹிடனாக இருக்கும், அதை தேடி எடுத்துக்கணும். அதான் வந்து பிரிது மொழிதல் அணி. அடுத்து 128வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை தெரிவு செய்க. கூற்றுவா அப்படின்னா பிரிவுகளாக, நிழல் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய, நிழல் இகழும் அப்படிங்கிறது ஒளி பொருந்தியன்னு வரும். தெளிவு அப்படிங்கிறது என்ன வரும்? தெளிவுங்கிறது என்ன வரும்னு பாருங்கள். அதே மாதிரி ஓர்தல் அப்படின்னா நல்ல அறிவுங்கிறது சரி. ஓர்தல்ங்கிறது நல்ல அறிவுங்கிறது சரி. இங்கே தெளிவுங்கிறது நன்மை வராது, நற்காட்சின்னு வரும். அதனால் இதுதான் வந்து இங்கே தவறானது. திரியோக மருந்துனா என்னது? திரின்னு வந்திருக்குல்ல, அதை வச்சு அது 3 யோக மருந்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேர்தற்குன்னா அகற்றுதற்கு, பிணினா துன்பம் தெரியும், பூனாய் அப்படின்னா பூனாய் அப்படிங்கிறது அணிகலன்களை அணிந்தவளே அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த பாடலில். தீர்வனவும் தீரா திறந்தனவும் அதில் பேர்தற்கு அரும்பிணிதாம் இவை, அப்பிணி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை, ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார்
பேர்த்த பிணியுள் பிரிவார் பெரிதின்பமுற்றே அப்படின்னு வரும். இதில் இன்னொன்று கூட கேட்பாங்க, அந்த 3 மருந்துகள் என்னன்னு கூட கேட்பாங்க. நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கமாக தான் 3 மருந்து. அடுத்து 129வது கேள்வி பாருங்க. தீர்வனவும் ஊர்வனவும் யார்வினவும் நேர்கனவே, இந்த 4 வார்த்தைகளில் என்ன நயம் வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. இரு, ஊர்வனவும், யார்வினவும், நேர்கனவே, இந்த 4 வார்த்தையிலும் என்ன வந்திருக்கு? 2வது எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அப்போது இது எதுகை. 130வது கேள்வி பாருங்கள். அம்பேத்கர் பற்றிய சரியான கூற்றை தெரிவு செய்க. அம்பேத்கர் பற்றிய சரியான கூற்று கரெக்டாக கண்டுபிடிக்க போகிறீங்க. டீச்சர் தானே, இப்போ கண்டுபிடிச்சிருவீங்க. பார்க்கலாமா? 1861ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் நாள் ராம்ஜி சக்பால் பீமாபாய் இணையருக்கு பிறந்தார் அம்பேத்கர். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கியது. 1920ஆம் ஆண்டு பொருளாதார படிப்பிற்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்திற்கு சென்றார். 1921ஆம் ஆண்டு ரூபாய் பற்றிய பிரச்சனை ஆராய்ச்சிக்காக முனைவர் பட்டமும் அதே ஆண்டில் பாரிஸ்டர் பட்டமும் கொடுத்தாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியானது? 4 தவறு 1 தான் சரி, 3 தவறு 1 தான் சரி. பாருங்கள், 1861 அவர் பிறந்தார். இல்லை, 1891 பிறந்தார். அவர் பிறந்தது 1891 ஏப்ரல் 14 பிறந்தார். அதே மாதிரி இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் தான் முனைவர் பட்டம் வாங்கினார். அது சரியானது, இது மட்டும்தான் சரியானது. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் தான் அவருக்கு முனைவர் பட்டம் கொடுத்துச்சு. அடுத்து பாருங்கள், 3வது பாருங்கள். 1920ஆம் ஆண்டு பொருளாதார படிப்புக்காக கொலம்பியாவுக்கு போல் அவர் லண்டன் போனார். 1920 பொருளாதார படிக்கிறதுக்கு போனார். ஆனால் எங்கே போனார்? லண்டனுக்கு போனார். 4வது கூற்று பாருங்கள். 1921ஆம் ஆண்டு ரூபாய் பற்றிய பிரச்சனை என்ற ஆராய்ச்சிக்காக முனைவர் பட்டமும் அதே ஆண்டில் பாரிஸ்டர், ரூபாய் பற்றிய பிரச்சனைங்கிறதுக்காக தான் அவர் முனைவர் பட்டம் வாங்கினார். பாரிஸ்டர் பட்டமும் அதே வருடம் தான் வாங்கினார். ஆனால் 1921 கிடையாது, 1923. நீங்கள் இந்த அளவுக்கு படிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் ஆன்சர் பண்ண முடியும். அப்போது சரியானது 2 மட்டும்தான். இந்த 4 கூற்றுகளில் சரியானது 2 மட்டும்தான். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் தான் அவருக்கு முனைவர் பட்டத்தை வழங்குச்சு. அடுத்து 131வது கேள்வி பாருங்கள். இதுவும் அம்பேத்கர் சொன்ன வார்த்தைகள் தான். நான் வணங்கும் தெய்வங்கள் 3, அது என்னென்ன அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த 3 தெய்வங்கள் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் வழங்குகிற முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை. யாரோடது? அம்பேத்கர் வணங்கும் 3 தெய்வங்கள். 132வது கேள்வி பாருங்கள். முதலாவது வட்டமேசை மாநாடு எப்போ நடந்துச்சு? 1930. இதில் மக்களின் சார்பாக அம்பேத்கர் கலந்துக்கிட்டாரு, ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக. அம்பேத்கரோட சேர்ந்து தமிழ்நாட்டிலேருந்து 2 பேர் கலந்துக்கிட்டாங்க. யார் யார்? ராவ் பகதூர், இரட்டைமலை சீனிவாசன். 1956ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் நாள் நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு இணைந்து அம்பேத்கர் எந்த சமயத்தை தழுவினார்? 56 அக்டோபரில் கலந்துருப்பார், சேர்ந்திருப்பார் இந்த சமயத்தில். 57 அவரோட நூல் வெளிவரும். எப்போ? அவரோட மறைவுக்கு பிறகு தான் வெளியே வரும். புத்தரும் அவரது தம்மமும், புத்தரும் அவரின் தம்மமுங்கிற நூல் அவர் எழுதினது தான். அவர் இறந்தது டிசம்பரில் இறந்துருப்பார். அக்டோபர் 14 போய் சேர்ந்துருப்பார். 1 மாதம் கூட ஆயிருக்காது, இறந்துருப்பார். அவர் தழுவிய சமயம் புத்த சமயம். எப்போ அவருக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க? 1990 தான் கொடுத்தாங்க. 56 இறந்தவருக்கு எப்போ கொடுக்குறாங்க? 90 கொடுக்குறாங்க பாரத ரத்னா. 134வது கேள்வி பாருங்கள். அன்னை பூமி என்ற புதினம் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றது. பால் மனம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை 8th புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை எழுதுனது நம்ம கோமகள் என்று அழைக்கப்படும் ராஜலக்ஷ்மி தான் அவங்களோட இயற்பெயர். கோமகளுக்கு தான் அன்னை பூமி என்ற புதினத்துக்காக தமிழ்நாடு அரசின் விருது வழங்கப்பட்டது. இவர் மீதமிருக்கும் சொற்கள் அப்படிங்கிற தொகுப்புலேருந்து தான் இந்த பால்மனம்ங்கிற சிறுகதை எடுத்து கொடுத்துருப்பாங்க. உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல்கள், இது எல்லாமே இவரோடைய தான். இவருக்கு இன்னொன்று கேட்பாங்க, என்ன அப்படின்னா தமிழன்னை விருதினை பெற்றது இவர் தான். எந்த பல்கலைக்கழகம்? தஞ்சை பல்கலைக்கழகம். தஞ்சை பல்கலைக்கழகம் தமிழன்னை விருது வழங்குது யாருக்கு அப்படின்னு கேட்கலாம். ராஜலக்ஷ்மிக்கு தான் வழங்குச்சு. நம்ம ராஜலக்ஷ்மி தான் நம்மளோட தமிழ் அன்னை. அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கோமகள். அடுத்த 135வது கேள்வி.
தாய்மொழி என்னும் சொல் எந்த புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு? தாய்மொழி அப்படிங்கிறது எந்த புணர்ச்சி? 2 கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. தாய்மொழி என்னும் சொல் இயல்பு புணர்ச்சியில் புணர்ந்துள்ளது. காரணம் நிலைமொழியும் வருமொழியும் எந்தவித மாற்றமும் இன்றி இணைவது தான் இயல்பு புணர்ச்சி. இது ரெண்டுத்துலையுமே கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்றும் காரணம் இரண்டுமே சரியானவை. அடுத்து 136வது கேள்வி பாருங்கள். காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலானோடி போவானே, காலனோடி போவானே அப்படின்னு வரும். இது யாரோட பாடல்னு கேட்டிருக்காங்க. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையோட பாடல். உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் அப்படின்னு வர்ற பாட்டு கவிமணி தேசிக விநாயகம். 137வது கேள்வி பாருங்கள். மிக மிக முக்கியமான கேள்வி. 3 கூற்றுகள் தான் இருக்குது. இந்த 3மே எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. தான் என்பது ஒருமையை குறிக்கும், தாம் என்பது பன்மையை குறிக்கும். தான் என்பது ஒருமையை குறிக்கும், தாம் என்பது பன்மையை குறிக்கும். தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது ஆகியவை பன்மை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது ஆகியவை பன்மை தொடர்களில் பயன்படுத்தப்பட வேண்டும். தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது ஆகியவை ஒருமை தொடர்களில் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு புரியுதா பாருங்கள். தான் அப்படின்னு வரும்போது அது ஒருமையா பன்மையா? நான் தான் செய்தேன் அப்படின்னு வருது, அது என்னது? பன்மையா ஒருமையா? அது ஒருமையில் வரணும். இதுதான் இங்கே தவறானது. இந்த இன் இருக்கு இல்லையா, இந்த இன்னு நான் எங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே என்னது வரும்? ஒருமையில் தான் வரும். அதே இது மாவா வருது அப்படின்னா தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது இது எல்லாம் பன்மையில் வர்றது. இங்கே அதை ஒருமைன்னு கொடுத்துருக்காங்க, மாற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இந்த பன்மை இங்கே வரணும், இந்த ஒருமை அங்கே போகணும். இப்போ இது ரெண்டுமே தவறானது. இதை சரியாக படித்தாலே இந்த 2 சென்டென்ஸையும் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக பாருங்கள். தான் என்பது ஒருமையை குறிக்கும், தாம் என்பது பன்மையை குறிக்கும். எதுக்கு இப்படி கொடுத்துருக்கோன்னா கொஷினில் தான் ஆன்சர் இருக்கும். நம்ம அன்றைக்கி தெளிவாக நல்ல மனநிலையோடு படித்தா ஆன்சர் பண்ணிட முடியும். அதனால் ரிலாக்ஸாக படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக நிறைய மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். எது மட்டும்தான் சரி? இதில் 1 மட்டும்தான் சரியானது, 1 மட்டும் சரியானது. அடுத்து 138வது கேள்வி பாருங்கள். தவறான இணையை தெரிவு செய்க. குறிக்கோள் அப்படின்னா அப்ஜெக்டிவ், குறிக்கோள்னா அப்ஜெக்டிவ். இரட்டை வாக்குரிமை அப்படின்னா டபுள் ஓட்டிங். ஒப்பந்தம்னா அக்ரிமெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஒப்பந்தம்னா அக்ரிமெண்ட்டு தான் கொடுக்கணும், ஆர்கியூமெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆர்கியூமெண்ட். வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அப்போ தவறானது எது? ஒப்பந்தம். ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது தவறு, அக்ரிமெண்ட்டுன்னு வந்திருக்கணும், அது மட்டும் தவறு. அடுத்து 139வது கேள்வி பாருங்கள். ஏடு தரும் கதையாக முடிந்தது இன்று வெறும் கனவே. ஏடு தரும் கதையாக முடிந்தது இன்று வெறும் கனவே அப்படின்னு பாடியிருப்பார். யார்? தமிழ் ஒளி பாடியிருப்பார். அவர் எதை பாடுறாரு, எதை நினச்சி இந்த பாட்டு பாடுறாரு அப்படின்னு தெரியுமா? அந்த பாட்டு படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும். மரத்தை பற்றி பாடியிருப்பார் தமிழ் ஒளி, பட்டமரம் அப்படிங்கிற பாடலை. அப்போ எதை பற்றி பாடுறாரு? மரத்தை பற்றி பாடுறாரு. குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை வெந்து கருகிட இந்த நிறம் வர வெந்து குமைந்தனையோ அப்படின்னு பாடியிருப்பார். தமிழ் ஒளி பாடின பாடலை 9th எடுத்து 8th வச்சுருக்காங்க. 9th படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இல்லையா ஒரு தடவை படிச்சிருங்க. அடுத்து பாருங்கள். தமிழ் ஒளியின் படைப்பு அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் ஒளியின் படைப்பு அல்லாதது எது? நிலைபெற்ற சிலை வீராயின்னு வந்திருக்கும். வீராயி, சுவரும் சுண்ணாம்பும், கவிஞனின் காதல், மாதவி காவியம் கூட அவரோடைய தான். நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மாதவி காவியம், இதனாலும் அவரோட படைப்புகள். சுவரும் சுண்ணாம்பும் சுரதாவோடது, அதனால் இது கிடையாது. இப்போ ஆன்சர் எது? கீழ்கண்டவற்றுள் தமிழ் ஒளியின் படைப்பு அல்லாதது எது? சுவரும் சுண்ணாம்பும். 141வது கேள்வி பார்க்கலாம். அங்கன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அங்கன் என்னும் சொல்லை பிரித்தா என்ன வரும்? அம் கூட்டல் கண். அம் கூட்டல் கண் தான் அங்கன்னு பிரியும். அடுத்த 142வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான ஒன்றை தெரிவு செய்க. 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று, திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்துள்ள பாடல் சிலப்பதிகாரத்தின் வாழ்த்து பகுதியாகும்னு கொடுத்துருக்காங்க. சரியானது தான் கேட்டிருக்காங்க, சரியான ஒன்று தான் கேட்டிருக்காங்க. அப்போது
சரியானது தான் கண்டுபிடிக்கணும். இளங்கோவடிகள் கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவருங்கிறது தவறு. இளங்கோவடிகள் எத்தனாம் நூற்றாண்டு? 2ஆம் நூற்றாண்டு. சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் சோழ மன்னர் மரபை சேர்ந்தவர்னு போட்டிருக்காங்க. இது சோழ மன்னர் கிடையாது, சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். அப்போ இதுவும் தவறு. தமிழின் முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படுவது எது? சிலப்பதிகாரம். மணிமேகலை கிடையாது, சிலப்பதிகாரம். அப்போது இது மூன்றுமே தவறானது. ஒன்று மட்டும்தான் சரி. திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த பாடல் சிலப்பதிகாரத்தின் வாழ்த்து பாடல். அடுத்து பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2ஓட பொருத்த சொல்கிறாங்க. கரெக்டாக பொருந்துறதை பார்க்கலாமா? விசனம் அப்படின்னா என்ன? குமைந்தனை அப்படின்னா என்ன? ஓலம்னா என்ன? மேல் அப்படின்னா என்ன? விசனம் அப்படின்னா கவலை. விசனம் அப்படின்னா கவலை. குமைந்தனை அப்படின்னா வருந்தினாய். ஓலம்னா அலறல். மேல் அப்படின்னா மிசை. மிசை கிடையாது, மேல் அப்படின்னா மிசைன்னு வரணும். 4க்கு ஏ தான் வரும். 1க்கு டி, 2க்கு பி, 3க்கு சி, 4க்கு ஏ. இதுதான் சரியானது. விசனம் கவலை, குமைந்தனை வருந்தினாய், ஓலம்னா அலறல், மேல் அப்படின்னா மிசைன்னு வரணும். ஆன்சர் ஏ. அடுத்து 144வது கேள்வி பார்க்கலாம். கூற்றுகளை ஆராய்க. தனிப்பாடல் திரட்டின் 5ஆம் பகுதி என்னவா இருக்கு? கலகப்பதிப்பாகும். தனிப்பாடல் திரட்டு என்பது புலவர் பலரின் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் தனிப்பாடல் திரட்டு என்று அழைக்கப்படுகிறது. இது ரெண்டுமே சரியானது. தனிப்பாடல் திரட்டின் 5ஆம் பகுதி என்னன்னு கேட்டிருந்தாங்க. பேப்பர் 2ல் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. அது கலகப்பதிப்பு. இங்கு 2 கூற்றுகளும் சரியானவை. அடுத்து 145வது கேள்வி பாருங்க. பழந்தமிழ் வரி வடிவத்தை தமிழ் பிராமி என்று அழைக்காமல் தமிழி அல்லது பழந்தமிழ் என்றே அழைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தவர் யாரு? நம்ம ஐராவதம் மகாதேவன். ஐராவதம் மகாதேவன் தான் தமிழி இல்லைன்னா பழந்தமிழ்னு சொல்லுங்கள், தமிழ் பிராமின்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அடுத்து 146வது கேள்வி பாருங்கள். மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் 8 இருக்குது. மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் 8 இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாமா? கீழ்கண்டவற்றுள் மயங்கொழி எழுத்துக்களை தெரிவு செய்க. என்னென்ன? 3 ழ, 2 ற, 3 ண. அப்போ மொத்தம் எத்தனை எழுத்து வரும்? 6 2 8 எழுத்து வந்துடும். இந்த மயங்கொழி எழுத்துக்கள் எது அப்படின்னு கேட்டால் இதான் கேட்கணும், இதான் சொல்லணும், தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 8 இருக்குது. அடுத்து பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. சிறப்பு லகரம் இழை, மேல்நோக்கு லகரம் இலை, பெரிய லகரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இலை. இதுக்கு மீனிங் கேட்குறாங்க. சிறப்பு லகரத்துக்கு நூல் அப்படின்னு வரும். இந்த இலை மேல்நோக்கு லகரத்துக்கு செடியின் பாகம் இலை இருக்கு இல்லையா, அது வரும். மெலிதல் அப்படிக்கான மீனிங் தான் இலை, இலைத்தல், மெலிந்து போதல், அதுக்கு தான் பெரிய லகரம் வரும். ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து 149வது கேள்வி பார்க்கலாம். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள நிரப்புக கொடுத்துருக்காங்க. உலர் என்னும் டேஷ் அல்லால் பயவா கலர் டேஷ் கல்லாதவர். உலர் என்னும் டேஷ் அல்லால் பயவா கலர் டேஷ் கல்லாதவர். இதனால தான் திருக்குறள் படிங்க அப்படின்னு சொல்கிறேன். இதில் அந்த வர்ற வார்த்தையை தான் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஒன்று மாற்றி போடாலும் கடினமாயிடும். திருக்குறள் தெரிஞ்சால் ரொம்ப எளிமையாக போட்டு போயிடலாம். உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 3 தடவை 2 தடவை படித்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 2 வரி தானே. உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவர் கலரணைய கல்லாதவர் இருக்காங்க அப்படிங்கிறத தவிர வேறு எதுவுமே இல்லை, படிக்காதவங்கனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு கேள்வி, 150வது கேள்வி. திருக்குறளின் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்களில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க. அறம், பொருள், இன்போன் இருக்கு இல்லையா, அதில் என்னென்ன இயல்கள் இருக்குது? அறத்தில் எத்தனை இயல்கள் இருக்குது? பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல்னு எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அந்த மாதிரி பொருள் இன்பத்தோட வரிசையை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப எளிமையானது தான், படித்து பார்த்துட்டு சொல்லுங்கள். இதோட 150 கேள்விகள் முடியுது. தொடர்ந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், ஈஸியாக பாஸ் பண்ணிட முடியும். நன்றி, வணக்கம்.